கோவை மாவட்டம் மதுக்கரை தாலுகா செட்டிப்பாளையம் பேரூராட்சிக்குட்பட்ட அண்ணா நகர் மற்றும் கலைஞர் நகர் பகுதி மக்கள் பட்டா வழங்க கோரியும் அடிப்படை வசதிகள் அமைத்து தரக்கோரியும் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பகுதியில் கடந்த 18 ஆண்டுகளாக சுமார் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருவதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். 2006 மற்றும் 2015ஆம் ஆண்டுகளில் சிலருக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டதாகவும் அவர்கள் குறிப்பிட்டனர். தற்போதைய சூழ்நிலையில் 14வது வார்டு கவுன்சிலர் பட்டா என்ற பெயரில் ஏற்கனவே பட்டா பெற்றுள்ள நபர்களுக்கு தெரியாமல் அவற்றை நீக்கம் செய்துவிட்டு தகுதி இல்லாத வேறு நபர்களிடம் பணம் பெற்றுக்கொண்டு ஒதுக்கீடு செய்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இதுகுறித்து கவுன்சிலரிடம் கேட்டபோது ஆளும் கட்சியைச் சேர்ந்த நபரை வைத்து மிரட்டுவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். மேலும் இப்பகுதிகளுக்கு மின் இணைப்பு, சாக்கடை வசதி, குடிநீர் வசதி, தெருவிளக்கு, சாலை வசதி போன்ற எந்தவிதமான அடிப்படை வசதிகளும் இதுவரை செய்து தரப்படவில்லை என்றும் இதனால் அப்பகுதி மக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகி வருவதாகவும் அவர்கள் குறிப்பிட்டனர். இந்த பிரச்சனைகள் குறித்து வட்டாட்சியர் உள்ளிட்ட பல அதிகாரிகளுக்கு பலமுறை எழுத்து மூலமாக மனுக்கள் கொடுத்தும் இதுவரை எந்தவித தீர்வும் கிடைக்கவில்லை என்று பொதுமக்கள் வருத்தம் தெரிவித்தனர். மாவட்ட ஆட்சியர் இதில் தலையிட்டு பட்டா வழங்கவும் அடிப்படை வசதிகள் செய்து தரவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். உரிய தீர்வு கிடைக்கவில்லை என்றால் தங்களது ஆதார் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை உள்ளிட்ட ஆவணங்களை ஆட்சியர் வசம் ஒப்படைக்க இருப்பதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அண்ணா வணக்கம். நாங்கள் செட்டிப்பாளையம் பேரூராட்சியிலிருந்து வரோம். மதுக்கரை தாலுகா, அதாவது எங்களுக்கு 14வது வார்டுங்க. நாங்கள் அண்ணா நகர், கலைஞர் நகர்னு 2 நகர் எங்களுக்கு இருக்காங்க. எங்களுக்கெல்லாம் 2006 மற்றும் 2015 இலவச வீட்டுமனை பட்டான்னு கொடுத்தாங்க. அந்த வீட்டுமனை பட்டா கொடுத்ததோட சரி, இது வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு நல்ல நலத்திட்டமும் கிடையாதுங்க. குடிநீர் வசதி கிடையாது, சாலை வசதி கிடையாது, மின்சார வசதி கிடையாது, தெருவிளக்கு கிடையாது. எல்லாத்தையுமே நாங்கள் மேற்கொண்டு எல்லாத்துக்கிட்டையும் மனு கொடுத்துட்டோம். போதாதுக்கு எங்களுக்கு கொடுத்த பட்டா பேரில் வேற ஒருத்தருக்கு பட்டாவை பணம் வாங்கிட்டு கொடுத்துட்றாங்க. நாங்கள் குடியிருக்கிறோம், எங்கள் பேரில் பட்டா இல்லை, வேற ஒருத்தர் பேரில் பட்டா வருது. அவங்க வந்து தினந்தோறும் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி எங்களை காலி பண்ண சொல்கிறாங்க. இதே பிரச்சனையாக நடந்துட்டு இருக்கு. இது சம்பந்தமாக கவுன்சிலர்கிட்ட மனு கொடுக்குறோம், பஞ்சாயத்து தலைவர்கிட்ட மனு கொடுத்துட்டோம், தாசில்தார்கிட்ட கொடுத்துட்டோம். எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. போங்க வரேன்னு சொல்கிறாங்க. இத்தனை மக்களையும் தினந்தோறும் எங்களை அலக்களிக்க செய்கிறாங்க. ஆனால் காலியாக இருக்கிற இடத்தையும் இல்லாமல் மீதி இருக்கிற இடத்தையும் கிட்டத்தட்ட எல்லாத்துட்டையும் பணம் வாங்கி பட்டாவை பட்டா பேரில் போட்டு கொடுத்துட்றாங்க. எங்களுக்கு எல்லா அடிப்படை வசதியும் கேட்டு எல்லாத்தையும் கோரிக்கை வச்சுட்டோம். யாரும் எங்களுக்கு செஞ்சு தரல. மேற்கொண்டு நாங்கள் ஆட்சித்தலைவரை சந்திக்க வந்திருக்கிறோம். இவர் எங்களுக்கு நேரடியாக வந்து எங்களுக்கு எல்லாம் உதவி செய்வார் நம்புகிறோம். மேற்கொண்டு இது சம்மந்தமாக எங்களுக்கு ஆட்சித்தலைவர் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை எல்லாம் அப்படின்னா எங்களுக்கு கொடுத்த ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு எல்லாத்தையும் அவர்கிட்டே ஒப்படைச்சிட்டு எங்களுக்கு மேற்கொண்டு இங்கே குடியுரிமையே வேண்டாம், ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்ற இங்க இருக்கிற எல்லாத்துக்கும் எந்த ஒரு அடிப்படை வசதி இல்லாமல் இத்தனை குடும்பம் நாங்கள் கஷ்டப்படுறோம். ரேஷன் கடை கிடையாது. எங்களுக்கு கொடுத்த ஒரு நல்ல இடத்த கூட, ரிசர்வ் சைட்டா இருக்கிற இடத்த கூட இப்போ சைட்டு போட்டு விற்கிறாங்க. நாங்கள் மேற்கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கும் ரேஷன் கடைக்கு எங்கே போய் அலையிறது? எல்லாமே கிட்டத்தட்ட 3-4 கிலோமீட்டர் இருக்குது. பெரியவங்களாம் ஏற்கனவே ரேஷன் கடைக்கு போனாங்க. ஏற்கனவே ஒரு 7 பேர் பஸ்ஸில் மயக்கம் போட்டு விழுந்து இறந்தே போயிட்டாங்க. அவங்க சம்பந்தம் எல்லாத்துக்கும் தெரியும். எல்லாத்தையும் கொடுத்து இதுவரை கேட்கல. அதனால ஆட்சித்தலைவரை சந்திக்க வந்திருக்கிறோம். மேற்கொண்டு இந்த நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு எல்லா நலத்திட்டையும் செஞ்சு தருவீங்கன்னு வேண்டிக்கிறோம். திமுக ஆட்சி இருக்கிறவங்க மேற்கொண்டு எங்க கூட வர்றவங்க எல்லாத்தையுமே தனித்தனியே வீட்டுக்கு போய் மிரட்டுறாங்க. ஆளுங்கட்சின்னு சொல்றாங்க. அவங்க மேலே 2 பெட்டிஷன் கொடுத்துருக்கோம், கம்ப்ளைண்டே கொடுத்துருக்கோம் ஸ்டேஷன்ல. ஆளுங்கட்சின்றனால போலீஸ், காவல்துறை எங்களுக்கு வந்து எந்த ஒரு இதையும் எடுக்கல, ஸ்டெப் எடுக்கல. எல்லாத்துக்கிட்டையும் கொடுத்துட்டோங்க. இப்போ இன்னைக்கு காலையில் கூட நாங்கள் வர கூட்டத்தை யார் வராங்கன்னு சொல்லி வீடு வீடாக போய் அவங்களால மிரட்டி பஞ்சாயத்து தலைவர் இன்னைக்கு வீதிக்கு வந்துட்டாருங்க. வந்து எல்லாத்தையும் போகக்கூடாதுன்னு மிரட்டினாங்க. அதையும் மீறி வந்த கூட்டம் தான் நாங்கள்லாம். எங்களுக்கு ஒன்று மீதி இருக்கு. பஞ்சாயத்து தலைவர் பேர் ரங்கசாமி, கவுன்சிலர் பேர் வேலுமணி. இவங்க மேலே ஏற்கனவே ஏகப்பட்ட மனுக்கள் கொடுத்துருக்குறோம். எந்த நடவடிக்கை எடுக்கல. ஆட்சித்தலைவர் எங்க எடுப்பாரு நம்பிக்கையோட வந்திருக்கும். எந்த அடிப்படையும் கிடையாது. கமிஷனர் அம்மா ஒரு பைசா கிடைக்க ஒத்த வேலைக்காக 50,000 வாங்கிட்டு இடத்த இழந்து விடுது. எங்களுக்கு ஒரு சத்து உணவு கிடையாது, ஒரு ரேஷன் கடை கிடையாது, ஒரு பள்ளிக்கூடம் கிடையாது, ஒரு ஆஸ்பத்திரி கிடையாது, கோயில் விழா கொண்டு அதுக்கு இடமில்ல. அந்த இடத்த பூரா அளந்து 50,000 வாங்கிட்டு நம்ம ஈப்பட்டா கொடுத்து கமிஷனர் அம்மா வேலுமணி திமுக கட்சி இந்த மாதிரி இடத்த வாங்கிட்டு நான் ஜெயிக்கணும்னு வந்து சத்தியமா சொல்றேன். என்ற காலில் நெடுக விழுந்தம்மா அந்தம்மா நெடுகமா விழுந்து நான் ஜெயிக்கணும் தான் செஞ்சுட்டோம். அது செய்யணும் இல்ல. எனக்கு என்ன வசதி கேட்டாலும் எங்களை மிரட்டுதான் மீன் பிடிக்கிறாங்க. அண்ணா நாங்கெல்லாம் பஞ்சத்துல அடிபட்டு கஞ்சி இல்லாம தண்ணி இல்லாம மக்களை படிக்க வச்சு இன்னைக்கு மக்களுக்கு ஒரு வேலை கிடைக்கல, வேலை வாய்ப்பு இல்ல, இல்லாட்டி கிடைக்குது. எத்தனையோ மக்கள் கஷ்டப்படுறாங்க. என்ன ஒரு ஆரம்பங்க கவுன்சிலர் எதுக்கு இருக்கிறாங்க நாங்க கேட்கிறோம். அவங்க கிட்ட மாறித்த உங்களில் முன்னாடியில் அடுத்தது நாங்க வர்றோம். முடியாம தான் நாங்க வர்றோம். தெரியுதுங்களா? அத்தனை வேலையோட நாங்க இருக்கிற ஏழை மக்கள் ஏழை வயிற்றுல அடிக்கலாமா? நாங்களுக்கு எதுக்கு நாங்க ஓட்டு போடுறோம்? ஓட்டுக்கு மட்டும் எப்படி வாரீங்க? ஒரு ஓட்டு இல்லைன்னா நீங்க என்ன ஆவீங்கன்னு உங்களுக்கு தெரியுமில்ல? முடிஞ்சாதவங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தாலும் அவங்களுக்கு ஒரு 50 பைசா பொட்டல் சாப்பாடு வாங்கி கொடுத்தா கூட வந்து ஓட்டு போடுவாங்க. தெரியுதுங்களா? சார் நீங்க எல்லாம் அத்தனை பேர் மக்கள் கூட்டி பேசுவீங்க.
நாங்களும் உங்களாட்ட கஷ்டப்பட்டு உங்களை பெற்றவங்க நாங்க, தெரியுதுங்களா? எங்களுக்கு ஆளுங்க நிறைய இருக்குது, எதுவுமே பேச தோணாம நாங்க இங்க வந்துட்டு இருக்கோம். ஆனா அவர் பெரியவரை நாங்க பார்த்தே ஆகணும், கலெக்டர் அவர் முன்னாடி நாங்க பேசியே ஆகணும். எங்களோட ஆடகத்தை அவங்க கிட்ட கொண்டோம், அவங்க எங்களுக்கு